உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமது நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்டவும் ஒரே திருமகனும் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எதிர்பார்த்திருக்கும் உள்ளங்களுக்கு ஆண்டவரின் வருகை ஒளி தரக்கூடியதாக இருக்கும் என்று கூறும் இறைவாக்கினர் மலாக்கி எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகத்திற்கு கவனமோடு செவி கொடுப்போம். இறை வசனங்கள் 1-4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்காரத்தைப் போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியன் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இறந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். வியத்தகு செயல் பல செய்தவரை, அச்சம் மிகுந்த செயலோனை, வாழ்த்துங்கள் 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 வாழ்த்துங்கள். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவன் மனிதனாக மாறிய போது இயல்பை கொண்ட மனிதர்கள் நடுவில் வாழவில்லை. மாறாக மனிதர்கள் போல வாழ்ந்த இயேசுவின் வழியில் நம்மையும் இணைத்துக்கொள்ள அழைப்பு விடுக்கும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14-18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகள் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகி இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மேலும் இந்த திருப்பலியானது மட்டியான் குடும்பம் எஸ் ராஜசேகர் ஆரோக்கிய கிளாடியா யாழினி திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றி வெளியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 உயிருள்ள இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோயிசன் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் எழுதியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படியும் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களின் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமில் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய திருவிழா வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். என நாம் கொண்டாடுகின்ற விழாவை பல பெயர்களில் அழைப்பார்கள். நான் சொல்லுங்கள் பார்க்கும், தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். வத்தி திருவிழா, காணிக்கை மாதா திருவிழா, இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கெடுக்கப்பட்ட விழா,
இன்னைக்கா? இன்னைய விழாவை கேட்குறேன். இன்னைய விழாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பல பெயர்கள். சுத்திகரிப்பு விழா. என்னது? சுத்திகரிப்பு விழா. இந்த நாம் வந்தோமே அந்த பவனியின் பேரே சுத்திகரிப்பு பவனி என்று சொல்வார்கள். சுத்திகரிப்பு விழா. இவ்வாறு பல பெயர்களில் இந்த விழா, இன்றைய விழா கொண்டாடப்படுகின்றது. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இந்த வாக்கு யாருக்கு யார் சொன்னது? காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர் கூறியது. அதே வாக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பொழுதும் உச்சரிக்கப்படும். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அந்த ஒளியைத்தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்றவர்களாக இருக்கணும். இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த உலகிற்கு வந்தார். எனவே இந்த உலகை சூழ்ந்திருந்த இருள் அகன்றது. இதுவரை இருளில் நடந்து வந்த மக்கள் இனிமேல் பேரொளியால் வழிநடத்தப்படுவார்கள் என்பதனைத்தான் இந்த வாக்கு நமக்கு சுட்டி காட்டினும். எனவே இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பு அனைவருக்குமான ஒளி. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது யார் யாரெல்லாம் பார்த்தது? இடையர்கள் பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே அன்னை மரியாளும் யோசேப்பும் பார்க்கின்றார்கள். அதன் பிறகு இடையர்கள் பார்க்கின்றார். அப்புறம் எட்டாம் நாள் யார் பார்த்தது? 3 ஞானியர்கள் பார்த்தார். இந்த பேரொளியை 2-3 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. ஆனால் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த 40ஆம் நாள் திருவிழா, இந்த திருவிழா இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒளியாக, மீட்பராக, மெசியாவாக இந்த மண்ணுலகிற்கு வந்தார் என்பதனை உலகறிய பறைசாற்றப்படுகின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது. ஏன்னா முதல் வாசகத்திலே மலாக்கி இறைவாக்கினர் நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம். மீட்பர் மெசியா திடீரென்று ஆலயத்திற்குள், கோயிலுக்குள் வருவார், அவரை எல்லாரும் காண்பார்கள் என்று மலாக்கி இறைவாக்கினர் சுட்டி காட்டுகின்றார். மீட்பர் மெசியா நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று ஆலயத்திற்குள் அவர் வருவார், அங்கு இருக்கின்ற மக்கள் அவரை கண்டுகொள்வார்கள் என்று மலாக்கி இறைவாக்கினர் முன்னுரைத்த வாக்கு இன்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கோவில் உள்நுழைவிலே நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய வருகைக்காக அங்கே பல பேர் காத்திருக்கின்றார்கள். அதில் இருவர் இங்கே சுட்டி காட்டப்படுகின்ற சிமியோன், அண்ணா. ஏனென்றால் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட சிமியோன், தூய ஆவியை கொண்டிருந்த சிமியோன் மீட்பரை, மெசியாவை காணாமல் இறக்கப் போவதில்லை என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தார். அதே போன்று மீட்பர் மெசியா வந்துவிட்டார் என்பதனை அங்கே 84 வயதில் இருந்த அண்ணா அங்கிருந்த மக்களுக்கு பறைசாற்றுவதை நாம் பார்க்கிறோம். பிறந்த பொழுது அன்னை மரியாளும் யோசேப்பும் பார்க்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து 3 ஞானியர்கள் பார்க்கின்றார்கள். இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா மீட்பர் மெசியா பேரொளி இந்த உலகிற்கானது, இந்த உலகில் இன்று இருக்கின்ற அனைவரையும் வழிநடத்த போகின்றது என்பதனைத்தான் இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால்தான் ஒளியை கையில் ஏந்தி கொண்டு ஆலயத்திற்குள் நாம் நுழைந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த ஒளி நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒளியை போன்று நம்முடைய வாழ்வும் ஒளிர வேண்டும், பிறருக்கு வழிகாட்ட வேண்டும். எனவே அப்படிப்பட்ட வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா அப்படின்னு நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க, சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். லேவியர் புத்தகம் அதிகாரம் 6 இறைவசனம் 7 நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சுத்திகரிப்பு விழா அப்படின்ட்டு ஒன்று, அதாவது சுத்தப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. குழந்தை பிறந்த, ஆண் குழந்தை என்றால், பெண் குழந்தை என்றால் அதற்கு வெவ்வேறு நாட்கள் வைத்திருக்கின்றார். அந்த நாட்கள் முடிந்த பிறகு அந்த குழந்தையை கொண்டு போய் ஆலயத்திலே அவர்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது 2 மாட புறாக்களையோ அல்லது புறா குஞ்சுகளையோ ஆட்டையோ அவர்கள் காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது அந்த பெண்ணானவள் அங்கே மந்திரிக்கப்படுவாள். அவர்களுடைய அந்த எண்ணம் பழைய ஏற்பாட்டு நூலிலே சுட்டி காட்டப்படுவது போன்று அந்த பெண்ணானவள் தீட்டிலிருந்து முழுவதுமாக தூய்மையாக்கப்படுகின்ற ஒரு சடங்காக இது இருக்கின்றது. இதுதான் அந்த
குழந்தையை காணிக்கையாக கோவிலில் கொடுக்கப்படுகின்ற பொழுது நடக்கின்ற நிகழ்வு. ஆனால் அன்னை மரியாள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இறைவனால் அவர் வழிநடத்தப்பட்டவர், இறைவனால் முழுமையாக அவர் பராமரிக்கப்பட்டவர். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததனால் ஒருபொழுதும் அன்னை மரியாள் அங்கே தீட்டுப்பட்டு இருக்க முடியாது. பின் ஏன் அன்னை மரியாள் அங்கே அந்த தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் கேட்கலாம். முழுமையாக சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு அன்னை மரியாள் இறைவன் முன்னிலையில் தன்னை தாழ்த்தி கொண்டவராக, தாழ்மையின் அடையாளமாக அன்னை மரியாள் அங்கே மாறி போகின்றார். அன்னை மரியாள் தீட்டுப்படவில்லை, அங்கே அசுத்தப்படவில்லை, மாறாக தாழ்ச்சியின் அடையாளமாக அன்னை மரியாள் அந்த புறா குஞ்சுகளை, மாடப்புறாக்களை அங்கே காணிக்கையாக கோவிலில் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, அந்த வத்தியை அணைச்சிருங்க. வத்தி அனுப்பா. அன்னை மரியாள் நினைத்திருந்தால் நான் மீட்பரை மெசியாவை பெற்றெடுத்திருக்கின்றேன் என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கலாம். அல்லது நான் தான் மீட்பர் மெசியாவை இந்த உலகிற்கு கொண்டு வந்தேன் என்று அவர் பெருமைப்பட்டு இருக்கலாம். பல பேரிடம் அவர் சொல்லியிருக்கலாம், அண்ணா சென்று மீட்பர் மெசியாவை நாம் கண்டுகொண்டோம், இவர்தான் மீட்பர் மெசியா என்று பறைசாற்றியது போன்று பெருமை பாராட்டியிருக்கலாம். ஒருபொழுதும் தான் என்கின்ற அந்த அகந்தையோ மமதையோ ஆணவமோ சிறிதளவும் இல்லாத ஒரு அன்னையாக அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் இருந்தார். எனவே தான் தொடக்கம் முதல் இறுதி வரை தன்னை இறைவனுடைய பாதத்திலே முழுமையாக ஒப்புவித்து நான் ஒன்றுமில்லை, இறைவன் முன்னால் நான் ஒன்றுமில்லை என்பதனை இந்த உலகறிய பறைசாற்றியவளாக இருக்கின்றார். எனவே தான் இந்த தூய்மை சடங்குகளை சட்டத்தின்படி அன்னை மரியாள் நிறைவேற்றியவளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்விலும் அன்னை மரியாளை போன்று தாழ்மையினால் தாட்சியினால் அலங்கரித்துக் கொள்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றீர்கள். மார்க், ஜான்சி, நான் பேசுகிறது புரியுதா தமிழ? உங்கள் இருவருக்குள்ளும் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்கின்ற மனநிலை என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு அன்பை பரிமாறுகின்ற உறவாகத்தான் இந்த திருமண உறவு என்ன பண்ணோம் இருக்கணும். நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் அப்படின்னா அங்கே முரண்பாடும் முட்டுக்கட்டையும் தான் வரும். எனவே அன்னை மரியாளை போன்று இருவரும் உங்களை தாட்சியினால் அலங்கரித்து கொள்ள அன்னையாம் திருச்சபையானது உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே தாட்சியின் மையமாக உங்களுடைய வாழ்வு இருக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய வாழ்வில் அதை கடைபிடிக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். தொடக்க நூல் அதிகாரம் 22 இறைவசனம் 1 முதல் 18 முடிய உள்ள இறைவசனங்களில் நாம் பார்த்தோம் என்றால், விசுவாசத்தின் தந்தை யார்? அவர் என்ன பண்ணார்? ஒரே மகன், ஒரே மகன், கருவேப்பிலை கொத்தாட்டம் ஒன்றே ஒன்று. அந்த ஒரு மகனையும் இறைவன் பலி கேட்டார் என்று துணிந்து அவர் பலி கொடுக்க சென்றார். அதே போன்றுதான் அன்னை மரியாளும் தன்னுடைய மகன் இந்த மக்களுக்காக பலியாக இருக்கின்றார் என்பதனை முன் உணர்ந்தாலோ என்னவோ தெரியவில்லை, கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றார். அப்படி என்றால் எனக்கென்று இவர் சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் சொந்தமில்லை, இறைவா உம்முடைய மகனை உமக்கே அளிக்கின்றேன் என்று தான் இந்த உலகத்தில் நிராயுதபாணியாக நிர்கதியாக பிற்காலத்தில் இருக்கக்கூடியதை உணர்ந்த அன்னை மரியாள் தன்னுடைய மகனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றவளாக, காணிக்கையாக கொடுக்கின்றவளாக, பிற்காலத்தில் இந்த மக்களை பலியாக மீட்கவிருக்கின்றார் என்பதன் அடையாளத்தை உணர்த்துகின்றவளாக அன்னை மரியாள் இன்றைய நாளிலே காட்சியளிக்கின்றார். ஏன்னா தனக்கு இறைவன் கொடுத்ததை இறைவனுக்கே ஒப்பு கொடுக்கின்றேன். அதே போன்று தலையீறு ஒவ்வொன்றும் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம், மோயிசன் இட்ட கட்டளை தலைமகன் ஒவ்வொன்றும் இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படும் என்றார். அந்த ஒரே தலைமகன் தான் பெற்றெடுத்த மகனை இறைவனுக்கு அன்னை மரியாள் அர்ப்பணித்தவளாக இருக்கின்றார். 2 செய்திகள் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டன. ஒன்று மங்கள வார்த்தை செய்தி, இன்னொன்று
இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி. மங்கள வார்த்தை செய்தி ஒன்று, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி. கபிரியேல் வானதூதர் சொன்னது அன்னை மரியாளினுடைய வாழ்விலே முழுமையாக நிறைவேறும். அதே போன்று இறைவாக்கினர் சிமியோன் சொன்ன வார்த்தைகள், இறைமகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தைகள், அன்னை மரியாளை குறித்து சொன்ன வார்த்தைகள் முழுமையாக நிறைவேறியது. இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொன்னார்? பலரினுடைய வீழ்ச்சிக்கும் பலரினுடைய எழுச்சிக்கும் இக்குழந்தை காரணமாக இருக்கும். ஏன்னா இறைமகன் இயேசு கிறிஸ்து செய்யவிருக்கின்ற பணி எத்தகையது என்பதனை சிமியோன் இறைவாக்கினர் முன்னறிவிக்கின்றார். பொது வாழ்விலே இறைமகன் இயேசு கிறிஸ்து ஈடுபடுகின்ற பொழுது, பணி செய்கின்ற பொழுது பல பேர் எதிர்ப்பார்கள். பல பேர் இவருடைய பேச்சினால், இவருடைய செயலினால் வீழ்த்தப்படுவார்கள். பல பேர் யாரெல்லாம் கடைநிலையில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த ஆதிக்க சக்தியினால் புறம் தள்ளப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் எழுச்சி பெறுவார்கள் என்று சிமியோன் இறைவாக்கினர் முன்னறிவித்தார். அது அப்படியே இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்விலே நிறைவேறியது. ஏன்னா பரிசேயர் சதுசேயர் கூட்டம் இறைமகன் இயேசு கிறிஸ்து எது செய்தாலும் அவர்கள் அதற்கு முரணாக, முட்டுக்கட்டையாக அவர்கள் செயல்பட்டார். இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் அதை தடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. எனவேதான் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போன்று எதிரியாக இதுவரை பார்த்த ஏரோதியாலோடு கூட அவர்கள் கூட்டு சேர்கின்ற ஒரு சூழல் நிகழ்வதை விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். ஏரோது என்றாலே பரிசேயர் சதுசேயர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ரோமை ஆட்சியின் கீழ் இந்த இஸ்ரேல் மக்களை இந்த வழிநடத்துகின்ற, அவர்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு பணியை ஏரோதும் அவருடைய குடும்பத்தாரும் செய்கின்றார்கள் என்பது இஸ்ரேலினுடைய எண்ணம். எனவே ஏரோதை முழுமையாக பிடிக்காது. அப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை வீழ்த்துவதற்கு, அவரை தடம் தெரியாமல் அழிப்பதற்கு பரிசேயர் சதுசேயர் மறைநூலறிஞர் சட்ட வல்லுநர்கள் இவர்கள் யாரோடு கை கூர்க்கின்றார்கள்? சேரவே மாட்டார்கள், எதிரெதிர் துருவமாக நிற்பார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி வீழ்த்தலாம் என்று திட்டம் தீட்டியவர்களாக இருந்திருக்கின்றார். அதைத்தான் சிமியோன் இறைவாக்கினர் முன்னறிவித்தார். பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இக்குழந்தை காரணமாக இருக்கும். அதே போன்று சிமியோன் இறைவாக்கினர் கூறிய வார்த்தை அன்னை மரியாளை குறித்து, உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவிப்பாய். தான் உயிரோடு இருக்கின்ற பொழுதே தன்னுடைய மகன் சிலுவையில் பாடுபட்டு அந்த சிலுவையிலே தன்னுடைய உயிரை நீத்து நமக்காக இரத்தம் சிந்தி இறந்தார் என்றால் அந்த தாயினுடைய மனம் எப்படி வெதும்பி இருக்கும் என்று எண்ணி பார்க்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். ஆனாலும் அன்னை மரியாள் இறைவனுடைய திருவுளம் இதுவென்று முழுமையாக தன்னுடைய வாழ்விலே உணர்ந்து இறுதி வரை இந்த இறை திருவுளத்தை நிறைவேற்றியவராக இருந்திருக்கின்றார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நம்முடைய வாழ்விலும் அன்னை மரியாளை போன்று தாட்சியினால் நம்மை அலங்கரித்துக் கொள்கின்றவர்களாகும், முழுமையாக இறை திருவுளத்தை நம்முடைய வாழ்விலே செயலாற்றுகின்றவர்களாகவும் நீங்களும் நானும் இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்னை மரியாளை போன்று இறைவனுக்கு உகந்தவர்களாகவும் இறை திட்டத்தை நிறைவேற்றுகின்றவர்களாகவும் நம்முடைய வாழ்வில் வாழ்வோம். அன்னை மரியாள் நம்மை எல்லாம் கரம் பிடித்து வழிநடத்துவார். ஆமேன். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன், தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்தே
அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவும் பெற விரும்புகின்றார். அவர் பால் முழுமன பற்றுதலுடன் நம் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிப்போம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தாயும் தந்தையும் என் இறைவா, எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையார்கள், கன்னியர்கள் அவர்களை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் உம்மை போல அர்ப்பண உணர்வோடு வாழ வேண்டிய அருள் தாரும் வேண்டுமாறு உம்மை பன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நலங்களுக்கு எல்லாம் ஊற்றே இறைவா, எங்கள் நாட்டு தலைவருக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் தந்து அவர்களை சமூக பணி தங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டிய அருள் தந்து வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இறைவா, தன்னார்வ தொண்டர்களுக்காக மன்றாடுகின்றோம். தங்களது குடும்பங்களை பார்க்காமல் சமூகத்தின் வளர்ச்சிக்காக தன்னார்வ தொண்டு ஆற்றும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும், எதையும் எதிர்பார்க்காமல் தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கும் ஒவ்வொரு மனங்களையும் கண்ணோக்கி அருளும். அவர்களது அர்ப்பணம் உமக்கு உகந்ததாய் அமைய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம் பங்கு ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்களுக்கு நல்ல பொருளாதார நிலையை தந்தருளும். அவர்கள் பணத்தினாலும் திரை உலகினாலும் ஈர்க்கப்படாமல் உன்மீது அன்பு கொண்டு உம்மால் ஈர்க்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இறைவா, இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடும் நாங்கள் திருமுழுக்கின் வழியாக எமது அர்ப்பணத்தை நினைவில் கொள்கின்றோம். நாங்கள் உமக்கு உரியவர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து உமது வார்த்தையின்படி எங்கள் வாழ்வு மிளிர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். சிறப்பாக இன்றைய நாளில் திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக இணைந்துள்ள திரு கௌதம் திருமதி ஜான்சி இவர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், இவர்கள் அமைக்கின்ற இல்லம் திருக்குடும்பத்தின் மாதிரியாக இந்த மண்ணுலகத்தில் இருக்க இறைவனுடைய அருள் ஆசிர்வாதங்கள் இந்த பிள்ளைகள் மீது நிறைவாக தந்து வழிநடத்த இவர்களுக்காகவும் உருக்கமுடன் மன்றாடுவோம்.
எங்களை படைத்தவரும் பராமரிப்பவரும் பாதுகாப்பவருமான எங்கள் இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த திருப்பிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற, இன்னும் சமர்ப்பிக்க முடியாமல் எங்கள் உள்ளத்தில் கொட்டி கிடக்கின்ற யாவற்றையும் நீர் கனிவோடு கண்ணோக்கி, என்னால் இந்த மண்ணுலகத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்க தேவையான வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நிறைவாக பொழிந்து வழிநடத்துமாறு. அன்னை மரியாள் எவ்வாறு தன்னை தாட்சியினால் அலங்கரித்து கொண்ட அன்னையாக இருந்தாலோ அதே போன்று நாங்களும் எங்களை தாட்சியினால் அலங்கரித்து கொள்ளவும், அன்னை மரியாளை போன்று இறை திருவுளத்தை முழுமையாக இந்த மண்ணுலகத்தில் நிறைவேற்றி அவருடைய பிள்ளைகளாக வாழ வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் எங்கள் தாயும் தாயுமான அருள் தரும் அழகை நகர் தூய அற்புத அன்னை வழியாமை பார்த்து கெஞ்சி கேட்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பகிர்ந்தே வாழுவோம்.
எளியவர் வேண்டுதல் கேட்பாய் அன்பின் பலியாய் ஏற்பாய் பலியாய் ஏற்பாய் உம்மை அணுகிடும் எளியவன் வேண்டுதல் கேட்பாய் அன்பின் பலியாய் ஏற்பாய் உன்படும் மனதின் துயர் தீர்ப்பாய் உன்படும் மனதின் துயர் தீர்ப்பாய் எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய் அன்பின் பலியாய் ஏற்பாய் வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வல்லலும் கருணையும் வாழ்கின்றோம் வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வல்லலும் கருணையும் வாழ்கின்றோம் முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம் முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம் எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம் அன்பின் பலியாய் ஏற்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய் அன்பின் பலியாய் ஏற்பாய் படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவாரும் மகன் உயிர் கொடுக்க படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவாரும் மகன் உயிர் கொடுக்க படைப்பே உம்மால் மகிழ்ந்திருக்க படைப்பே உம்மால் மகிழ்ந்திருக்க உம்மில் படைத்தோம் தூய்மை நிறைந்திருக்க அன்பின் பலியாய் ஏற்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய் அன்பின் பலியாய் ஏற்பாய் ஆண்டவரே தொலைமை போற்றுகிறோம் அருள்பெய்கிற அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தில் வழி மனித உழைப்பின் பயன் மணந்த அப்பத்தை உமக்கு ஒப்புடைக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும் இறைவனை நின்று வாழ்த்த பெறுவாராக்கு கிறிஸ்தன் மனையில் பொங்கலத்தரோட மணர் தண்ணீர் ரசம் முறைகள் வழியாக நாமும் அவரது பொங்கலுமாக ஆண்டவரை தொலைமை போற்றுகிறோம் ரசத்தை பெற்றுக்கொண்டோம் திராட்சை கொடி மடிவு தந்த ரசத்தை முக்கு கொடுக்கின்றோம் இதைகள் ஆன்மபானமாக மாறும் இறைவனை நின்று வாழ்த்த பெறுவாராக எம் இறைவனாகி ஆண்டவரை கொண்டு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே அன்போடு வந்து
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெறவும் ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக்கு உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டுமென்று திருவுளமானீரே. திரு அவை அக்கவிளைப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக்க. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்று புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் இட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்வியாக்கவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்கு செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்து, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், சிறப்பாக இந்த வழியில் நாங்கள் நினைவூர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன்பிறந்தோர், நண்பர்கள் எனும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகவலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான அருள் தரும் அழகை நகர் தூய அற்புத அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்து மரமருள மெய் ஒன்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இப்பொழுது மனமுடித்த அவரது அடியாளர்களாகிய மணமக்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசியை இரக்கமுடன் பொழியவும், புனித உடன்படிக்கையால் இணைந்த இவ்விருவரும் துய நற்கருணை வழியாக
அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழவும் ஆண்டவரிடம் இவர்களுக்காக பணிவுடன் மன்றாடுவோம். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியெல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபெரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் இனி இருவரல்லர், ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் அறிவுருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசை பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப் பெற்று உமது ஆசையை நாடி நிற்கும் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கியருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உம்மடியார் ஜான்சியில் அன்பும் அமைதியின் அருளும் குடிகொண்டிருப்பனவாக. திருநூலில் போற்றப்பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவர் கௌதம் மார்க்கின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள்வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகின்றோம். உம்மடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மனவாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவரும் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கட்பேர் அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமையை அடைந்து புனிதருக்குரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஒன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பெறாமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மீட்பர் மெசியா கொண்டு வந்த அமைதியை அறிவித்து மகிழ்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் ஒன்றாய் கலந்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வரவிறக்கத்தாலே காத்திட மறுமருந்தாக இதோ இறைவனின் செம்மறி. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
அது என்றும் அணைகின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் இலையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. ஐயா. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாதே உன்னன்பு மறையாதே என்னால் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. அயராதே என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. அணையாத அருளாய் அழியாத விருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. விலகாத உயிராய் நலம் சேர்க்கும் மருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. வறுமையால் நான் மாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். மறுமையால் நான் வாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. அயராதே என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் இலையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, என் நிலத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாய் இருக்கும். அங்கு நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்ற உமது வார்த்தையின்படி அழகப்ப சமுத்திரத்தை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சி விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உமது நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். புதிய ஆலய கட்டுமான பணியை ஆசீர்வதியும். அன்பு இயேசுவே, நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாய் சேர்ந்து ஒரே குடும்பமாய் இணைந்து வாழும் எம் பங்கையும் உமது ஆலயம் உருவாக இருக்கின்ற இடத்தையும் புனிதப்படுத்தியருளும். புதிய ஆலயம் அனைவரது உடல் உழைப்பாலும் தியாக மனதாலும் தாராளமான பொருளாதார பங்களிப்பாலும் தடையின்றி கட்டி எழும்ப அருள் புரியும். ஆற்றலின் ஊற்றாகிய
தூய ஆவியாம் எம் இறைவா, புதிய ஆலயத்திற்காக உழைக்கவிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உடல் வலிமையும் உள்ள ஆற்றலையும் அளித்து புத்தெழுச்சியுடன் பணியாற்றிட வரம் தாரும். மூவரு இறைவா, இப்பாதுகாவலி புனித அற்புத அன்னையின் அரவணைப்பிலும் காவல் தூதர்களின் இடைவிடா பாதுகாப்பிலும் அனைத்து புனிதர்களின் தோழமையிலும் ஆலய கட்டுமான பணிகள் அனைத்தும் முழுமையாய் நிறைவேற அருள் புரிவீராக. ஆமென். புனித அற்புத அன்னையே, புதிய ஆலயம் அமைந்திட பரிந்து பேசும். புனித அற்புத அன்னையே, பணியாளர்களை பாதுகாரும். புனித அற்புத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த வார திருவழிபாட்டு நிகழ்வுகள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, தை மாதம் 20ஆம் தேதி ஆகிய இன்று ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழா. திங்கட்கிழமை 3ஆம் தேதி புனித பிளேஸ் ஆயர் மறைசாட்சி, புனித ஆன்ஸ்கார் ஆயர் நினைவு. செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி புனித ஜான்தோ பெரிட்டோ அருட்பணியாளர் மறைசாட்சி நினைவு. புதன்கிழமை 5ஆம் தேதி புனித ஆகத்தா கன்னி மறைசாட்சி நினைவு. வியாழக்கிழமை 6ஆம் தேதி புனித பால்மிக்கி தோழர்கள் மறைசாட்சி நினைவு. வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி புனித கொன்சாலோ கார்சியா மறைசாட்சி நினைவு. சனிக்கிழமை 8ஆம் தேதி புனித ஜெரோம் எமிலியானி, புனித ஜோசப்பின் பக்கித்தா கன்னியர்கள் நினைவு. எதிர்வருகின்ற ஞாயிறு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி, தை மாதம் 27ஆம் தேதி, ஆண்டின் பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறு. புனித குழந்தை இயேசு அன்பிய குடும்பத்தாருக்கு, அன்பிய இல்லங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். தகுந்த தயாரிப்போடு சின்ன சின்ன பிள்ளைகள் அவர்கள் மன்றாட்டு படித்தார்கள். மன்றாட்டு படித்தெல்லாம் சின்ன சின்ன பசங்க படித்தாங்க. ஒரு 5ஆவது 6ஆவது 4ஆவது அப்படின்ட்டு. அந்த பிள்ளைகள் இப்பொழுதே இத்தனை பேர் முன்னாடி ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டு மன்றாட்டு படிக்கின்றார். பயம் இல்லாமல் சிறும் சிறப்புமாக இந்த திருவழிபாட்டை வழிநடத்தி இருக்கின்றார்கள். எனவே மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். கிறிஸ்துவை காண முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்டை திருவுணவு வழியாக எங்களிடம் உதாரலை நிறைவு பெற செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலைவாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சாட்சி வாங்க 2 பேரும். பொண்ணுனுடைய மாமா, மாப்பிள்ளைனுடைய மாமா சாட்சியா நின்னவங்க பக்கத்தில் நின்னவங்க வாங்க.
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, சிநேகமாயிரும். புனித மரியன் மாஸ்டர் திருஹிருதயமே, எங்களுக்கு ஆதரவாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அற்புத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேர் கொண்ட அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரிய சூசை, எங்களை காத்திருட்சியம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.